எல்லோருக்கும் வணக்கம். அட பாவிங்களா, நீங்க எல்லாம் இறங்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறவங்களுடைய மனநிலை இருக்கு. இன்னைக்கும் கூட பாருங்க, நிஃப்டி 330 பாயிண்ட் ஏறி இருக்கான். இப்படி 330 பாயிண்ட் ஏறினதுனால அவன் உடைச்சிட்டான். அவன் தலை மேல இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து உடைச்சிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். இனி டெக்னிக்கலாக என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்களுடைய பழைய ஸ்விங் ஹையை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த ஹையை கீது நீ மார்க்கெட் தாண்டுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளவு தூரம் மார்க்கெட் இறங்குச்சோ அங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் ஏற்றியோட தான் பார்ப்பாங்க. ஸோ 22,000 1000 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா மேபி பிரேக் அவுட் ஆகி பாசிட்டிவாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மேலே எவ்வளவு தூரம் போகலாம்னா மறுபடியும் ஒரு 1000 23,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த 3 மாசத்துல ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, காத்திருந்தவங்களுக்கு கும்பா குட்டி பண்ணியிருக்கு. இந்த 3 மாசத்துல வாஹா பழம் நழுவி பாலில் உழுகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அது நழுவி கீழே விழுந்துருச்சு, எல்லாம் நசுக்கி விட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் பற்றி கவலைப்படாமல் மேலே ஏறினா எனக்கு என்ன, கீழே இறங்கினா என்ன அப்படின்னு எஸ்ஐபி முறையில் பணம் போட்டவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு வெற்றி தான் அமைஞ்சிருக்கு. ஒருத்தனுக்கு கஷ்டகாலம் வருதுன்னா அது இந்த அளவுக்குலாம் வரக்கூடாது. பேடிஎம் வந்து நேற்று 20% கும்பா, இன்னைக்கு 20% கும்பா. இந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, அட பேடிஎம் அப்ளிகேஷன், அதை ஒரு அப்ளிகேஷனாகவே தான் பார்க்குறாங்க. அது வந்து நிறைய இடங்கள்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கு. அந்த லைசன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டர் இருக்காங்க. இப்போ ஆர்பிஐ கூட என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா, சில டிஸ்கிரிபன்சிஸ்னால அவங்களுடைய லெண்டிங் பிஸ்னஸ் பாதிக்கப்படுற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது ஸ்டாக் மார்க்கெட் வாங்கினாலும் சரி, அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய செபி இருக்காங்க, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ் பண்ணும்பொழுது தான் அந்த லைசன்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு உலகம் பேனிக்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி தான் இருக்கு. இப்போ கோவிட் வந்தது, உலகம் வந்து பயங்கரமான பேனிக் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த புரிதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி நார்மல்சி ஆயிடுச்சு. அதனால பேடிஎம்ல அக்கௌண்ட் வச்சிருந்துக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு பயமா தான் இருக்கும், ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கான்செப்ட் என்னன்னா, பேடிஎம் கான்செப்ட் என்னன்னா, அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷன் அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏதாவது புக்கிங் சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சர்வீசஸா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, மற்ற ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஷேர்ஸா இருந்தாலும் சரி, சர்வீசஸா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு ஆப்ல இருந்து கொடுக்கக்கூடியதான் பார்க்குறாங்க. அதுல ஏகப்பட்ட ரெகுலேட்டர், ஏகப்பட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெகுலேட் பண்றாங்க. அதுல இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் வந்து வேற ரெகுலேட்டர். ஸோ ஆர்பிஐ பண்ணுறது வேற ஒன்று, லெண்டிங் பிஸ்னஸை. ஸோ அடிப்படையாக இதில் பயம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் பேடிஎம்ல இல்லை. பட் நானாக இருந்தேன்னா, பேடிஎம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா, அவங்ககிட்ட ஏதாவது விளக்கம் கேட்டு பார்ப்பேன், ஏங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஏங்க எப்படிங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து பெரிதும் நம்புறது ஜீரோதா அல்லது இந்த பேங்க்குகளோட அசோசியேட் இருக்கக்கூடிய இந்த ஐசிஐசி செக்யூரிட்டிஸ், கோட்டக்கு, ஹெச்டிஎஃப்சி அது போன்றது தான் நானாக இருந்தால் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ட்ரேடிங் சைடுக்கு வந்து நான் சூஸ் பண்ணுவேன்னாக்கா, என்கிட்ட கோட்டக்கு ரெஃபர் லிங்க் கூட இருக்கு. எதுக்கு அப்படின்னா, செபியே சொல்லுது, அட ட்ரேடிங் பண்றதுல ஜெயிக்கிறவனே 11 பேர் தான். அந்த 11 பேர் ஏகப்பட்ட பணத்தை ட்ரேடிங் சார்ஜஸ்லேயே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ கோட்டக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேல 0 brokerage. ஸோ அதனால தான் நான் ட்ரேடிங்னாக்கா நான் கோட்டக் ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி டெலிவரி எடுத்து ரொம்ப பத்திரமா இருந்துக்கணும், மனசு பயமா இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜீரோதா மற்றும் பேங்கோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய புரோக்கரேஜஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் இந்த மாதிரி ஒரு அனாவசியமான பயம் அப்படின்றது வரத்தான் செய்யும். ஏன்னா அவனுக்கு நேரம் சரியில்லை. நேற்று 20% இறங்கியிருக்கான், இன்னைக்கு 20% இறங்கியிருக்கான். அவனுடைய மற்ற ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் பொதுமக்கள் பயப்படுறாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம் இல்லாதான் தான் தோணும். பட் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறவங்க அப்புறம் என்ன யோசிப்பாங்க, இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய முடிவு அவங்கவுங்க தான் எடுக்கணும். நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் பற்றி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச முடியும். என்ன பரமசிவா எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட், 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை வந்து இன்னைக்கு இந்த சுஸ்லான் அப்படின்ற டச் பண்ணுறதுக்கு. ஸோ 50 ரூபாயை தொட்டிருக்கான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவனையெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் 6 ரூபாயில சப்போர்ட் வரதா நம்ம போன வருஷம் பிப்ரவரி மாசத்துல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம இவனை பார்க்கும்போது 60 ரூபாயில் இருக்கான். அட பாவி ராணா சுகர், நீ ஏன் குறுக்க வந்துகிட்டே இருக்க சுகர் கம்பெனி எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ராணா சுகர் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சாதா ஷேரா இருக்கும் பொழுது
என்ன நடக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு கீழே வருவான், மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போவான், மறுபடியும் இப்போ சப்போர்ட்டில் வந்திருக்கான். ஸோ இவன் ஒரு சாதா ஷேராக இருக்கும் பொழுது பொதுவாக ஒரு 4-5 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இவனுடைய பழைய ரேட் ஆல்மோஸ்ட் 32 ரூபா வரைக்கும் வந்து தொடரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ராணா சுகர் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சாதா ஷேராக இருந்தால் சைட்வேஸ் பேட்டர்லாம் வந்து தொடுவான் என்னை பொறுத்த வரைக்கும். எந்த ஷேராக தான் இருக்குதுங்க, சப்போர்ட்டில் விழுகும் போது அவனை மேலே தூக்கி விட்றக்கு அவனுடைய ஃபண்டமெண்டல்லாம் ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்கணும். தற்சமயம் வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த லாபகரமான கம்பெனி தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மேபி இந்த இடத்துல டெக்னிக்கலி ஒரு சப்போர்ட் உருவாகும் அப்படின்றதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களே, நேற்று பட்ஜெட் நியூஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் போர்ட்டினுடைய கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். நேற்றே அதானி போர்ட்லாம் கொஞ்சம் மேலே ஏறிந்தான். இன்றைக்கி என்னையா பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா இன்றைக்கி 5% மேலே ஏறி இருக்கு அதானி போட்டு. அந்த அதானி போட்டு டிஸ்கஸ் பண்ணி நம்ம இன்னொருத்த ஜிபிபிஎல்னுன்றதை நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவனும் இன்னைக்கு ஒரு 3% ஏறிருக்கான். ஸோ பட்ஜெட்னுடைய தாக்கம் ஒரு நாள் 2 நாள் இருக்கும் போல. ஸோ இன்னைக்கு 2வது நாள் முடிஞ்சிருச்சு. நான் வந்து சுபக்ஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். என்ன காரணம்னா டெக்னிக்கலி அவன் வந்து ஒரு இடத்துல சப்போர்ட்டான ஒரு இடத்துல வந்து உளுந்துருக்கான். அவனுடைய 3 இயர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கல. இதுக்கு முன்னாடி 71 ரூபாயெல்லாம் போனவன் இப்போ 40 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இவன் ஒரு கும்பகுட்டி கம்பெனியாக இருக்கான். இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நஷ்டத்தில் தான் இருக்கான். ஆனால் இந்த கம்பெனியில் ஏன் எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆல்மோஸ்ட் 1%லேருந்து டிசம்பர் குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்பொழுது 1.5% ஏற்றிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கும்பாக்குட்டி. இது பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஓஹோ, ஒருவேளை இப்படி வர்றீங்களோ அப்படின்ற மாதிரி இந்த எஃப்எம்சிஜி செக்டர் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்னா இப்போ இந்த மேரிகோ அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனு வந்து இப்போ தற்சமயத்துக்கு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். இந்த சப்போர்ட்லேருந்து எகிருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. சில மாதங்களாகவே சப்போர்ட்லேருந்து அப்படியே தான் இருக்கான். மேலே வந்தானாக்கா ஒரு 600 ரூபாயெல்லாம் வரணும். இங்கேருந்து 10% பக்கம் ஏறணும். அதே மாதிரி ஐடிசி ஷேர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் பிரேக் அவுட் ஒன்று பண்ணால், பட் இருந்தாலும் அது ஒரு கும்பாக்குட்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிரேக் அவுட்டில் நிற்க முடியல. பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு 460 ரூபாயிலிருந்து 480 ரூபா, ரொம்ப குறைவான அமௌண்ட்டு, அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அவனை கீழே இறக்கி விட்டான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு ஏறுமுகமாக தான் காமிச்சுக்கிறான். தன்னைத்தானே ஒரு ஏறுமுகமான கம்பெனியாக தான் இப்போ வரைக்கும் காமிச்சுக்கிறான். அதே மாதிரி நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த டாபூர் இந்தியா அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தாலும் இந்த 1 வருஷ பீரியடில் பார்க்கும்பொழுது அவனும் வந்து சப்போர்ட்டில் இருந்திருக்கான். ஒருவேளை எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாம் சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி சப்போர்ட் எடுத்தால் யாருக்கு இதில் அதிகமான மேரிகோவா, டாபூரா, ஐடிசி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐடிசி பங்கத்தான் மனசில் நினச்சிக்குவேன். ஒரு 3 வரன் வருது, யாருங்க செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நானாக இருந்தேன்னா ஐடிசி தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவன் ஒரு ஆமைக்குட்டி மாதிரி பெருசாக கீழே உழுவ மாட்டான், அதே மாதிரி பெருசாக ஏறவும் மாட்டான். பட் இருந்தாலும் ஒரு மாதத்தில் 10% கசக்குதா? இதுக்கு முன்னாடி கூட பாருங்கள், நவம்பர் மாதத்தில் 427 ரூபா இருந்தான், ஹை 480 ரூபா வந்திருக்கான். எப்போ? ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லேயே. கசக்குதா 10% அப்படின்ற மாதிரி. அதே சமயம் இறங்குறதும் திடீர்னு இவன் என்ன 50% இறங்கிட போகிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கி பிங்கி பாங்கி அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா எனக்கு இந்த பாங்கி ஐடிசியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். இந்த சப்போர்ட்டில் இன்னைக்கு மீடியாக்களில் சுற்றி பலதும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் வேறு உச்சத்தில் இருக்குது. அதனால் அங்கே என்னென்ன ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் லிஸ்ட் பண்ணல. இந்த ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் வந்து எத்தனையோ போகிறதுக்கு பணத்தை வாரி வாரி கொடுத்து கொண்டு இருந்த வள்ளல் கம்பெனி தான் இந்த ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். இன்னைக்கு அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஆஹா நண்பர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு. இந்த டாடா குரூப் வந்து ஒரு தைவான் குரூப்போட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போடுவாங்க எதிர்காலத்தில். அதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு டாக்ஸில் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, இறுதிக்கட்ட பேச்சில் இருக்குது. அப்படி அவங்க செட் பண்ணும்பொழுது ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம ஹொசூரில் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இன்னைக்கு செய்தியில் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. காலையில் எழுந்திரிச்சுன்னே பல்லு விளக்க ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் எல்லாம் மொபைலும் கையுமாவே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டிவி பார்க்குறாங்க, மொபைலை பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, என்கிட்டயாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் எதிர்காலத்தில் கண்ணெல்லாம் நிறைய பேர்த்துக்கு துடிக்கலாம், ப்ரெஷர் வரலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வரலாம். ஸோ இப்போ இந்த லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லா லோ ரேட்டில் இருந்தால் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு. லோ ரேட் இருந்திருக்கான். எப்போனாக்கா 2010 அந்த சமயங்களில் ஆல்மோஸ்ட் அப்போவே 50 ரூபா போன இந்த லோட்டஸ் ஷேரு நல்ல அழகிய ரேட்டு வெறும் 10 ரூபாய்க்கு கிடச்சிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ 80 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி 80 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஷேர்னுடைய சமீபத்திய மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏறுமுகமாகவே இருக்குது.
அப்படியே மேலே போகிற மாதிரியே காமிக்கிறான். அப்போ மேலே போகிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்னா, அதாவது ஒரு 2-3 வருஷமா இந்த ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டில் மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னா அடுத்த 100 ரூபா கேண்டிடேட், எதிர்காலத்தில் 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் இந்த லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது டெக்னிக்கலி வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்போ ஃபண்டமெண்டலி வாய்ப்பு இருக்கா? இது ஏதாவது கடன் கீது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கடனெல்லாம் இல்லை. இந்த கம்பெனிக்கு டிவிடெண்ட் கொஞ்சம் கொசுறு மாதிரி டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் தான். ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2012 நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 4 கோடி அப்படின்றது லாபம் பண்ணுறாங்க. இன்னும் இந்த லாபம் தொடர்ந்து மேலே ஏறி நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 8 கோடி 10 கோடி போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு வளரும் கம்பெனியாக மாறி நிற்கிது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நான் 12வது படிக்கும் போதே பல்லு கொஞ்சம் சொத்தைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கொஞ்சோண்டு சொத்தையாக இருக்கிறப்பவே ரொம்ப முன்னெச்சரிக்கையாக போயிட்டு பல்ல அடிச்சிட்டேன். அப்போ எனக்கெல்லாம் வெறும் 500 ரூபா தான். +2னா 1998களில் சரிங்களா, ஒரு 500 ரூபாயில் நான் போய் பல்ல அடிச்சிட்டேன். இப்போல்லாம் வந்து வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் பல்லு சரியில்லைன்னு போய் அடிக்க ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா பணம் ஆயிடுச்சு. அப்போ இப்போ இருக்கிறதுலே டாக்டர் சர்வீஸில் எது அதிகமான பணம் வாங்குறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டென்டலாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த காலத்திலேயே 100 ரூபா 50 ரூபா 200 ரூபாய்ன்னு கட்டி தான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்ப்பாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும் இப்போவே அதே ஃபீஸ் தான் வாங்குறாங்க. 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் இந்த பல் டாக்டருக்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாருனாக்கா 100 ரூபாயை தாண்டுவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ரொம்ப காலமாக நான் இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் சப்போர்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னுமே அவன் அப்படியே தான் இருக்கான். கிணத்துல போட்ட கல் மாதிரி எகிரி வந்தால் ஒரு பெருமை பீத்தலான்னு பார்த்தா பெருமை பீத்துற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் அப்படின்ற ஷேர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சப்போர்ட் ரேஞ்சில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் லேசாக எகிர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அப்போ இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் அப்படின்றது மேபி இந்த 213 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து ஒரு 287 ரூபா வந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக் ஏதாவது ஃபண்டமெண்டல்லாம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, ஃபண்டமெண்டலாக அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்கான். ஸோ டெக்னிக்கலும் சப்போர்ட்டாக தான் இருக்கான். அந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸை பார்த்து கண்ணு நோகடிக்கிறதுக்கு இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக்கை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நண்பர்கள், இந்த தீபக் நைட்ரேட் வந்து ரொம்பவுமே மனசு சோகடிக்கிறான். டக்குன்னு மேலே ஏறி வர மாட்டேங்கிறான். சப்போர்ட் லெவல்லையே இருக்கான். ஸோ அந்த சப்போர்ட்டை நல்ல விதமாக எடுத்து நல்ல மேலே வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் தீபக் நைட்ரேட் இன்னுமே சப்போர்ட்டில் தான் இருக்கான். அதே மாதிரி நிறைய பெரிய ஷேர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். கோட்டக் பேங்க் சப்போர்ட் எடுத்து ஒரு மேலே ஒரு 5% அடுத்த 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே கொடுத்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதே மாதிரி நண்பர்களே, ஆடாத கூத்து ஆடுனாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்ற ஷேருக்கு பைபேக் அப்ளை பண்ணியிருந்தீங்களே, உங்கள் ஸ்டாக் எல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டாங்களா? மேக்ஸிமம் மொத்த ஸ்டாக்கையும் தான் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அக்செப்டன்ஸ் ரேஷியோ படி அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற ஷேரில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் பார்த்துங்க. இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவன் சேஃப்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரேஞ்சை அவன் தாண்டும் பொழுது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்து மேல் நோக்கி வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 400 ரூபாயெல்லாம் கூட வரலாம். ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தா தான் இது என்ன நிலவரம் அப்படின்றது தெரியும். அடுத்தது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பெரிய ஷேரை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டாலுமே அது ஷேர் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் தான் ஏறும். ஸோ நீங்கள் எந்த செக்டர் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த இருக்கிறதுலே ரொம்பவுமே ப்ரீமியம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சு ட்ரேட் ஆகிறது டெக்னிக்கல் ஷேர்ஸ் தான். அதில் நம்ம இப்போ LTAM அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்குறோம். அவன் நல்ல அருமையான ஒரு ஷேர் தான். அவன் இப்போ சப்போர்ட்டில் தான் இருக்கான். பட் என்னவா இருந்தாலும் நம்ம எந்த துறை பார்த்து எப்படி பார்த்து எந்த வகையில் எடுத்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாதான். இந்த LTI மைண்ட்ரி வந்து நல்லா இப்போ சப்போர்ட்டில் தான் இருக்கான். இங்கிருந்து இவன் 5% அல்லது 10% ஏறணும். ஒரு 250 ரூபாயோ 300 ரூபாயோ குடுகுடுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே, இப்போ பிப்ரவரி மாதத்தில் பார்க்குறோம், மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 250 ரூபா ஏறணும் தான். பட் என்னதான் 1000 தான் இருந்தாலும் லக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.